ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கிற போட்டியில் பெங்களூர் அணியை நாங்கள் பழி வாங்குவோம். லாஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் கிரவுண்டில் தோற்றோம், அதுக்கு நாங்கள் இப்போ அவங்க கிரவுண்டில் போயிட்டு கண்டிப்பாக பழி வாங்குவோம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி நட்சத்திர ஓப்பனர் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணிக்கு எதிராக இன்றைக்கி விளையாட போகிறாங்க. அதுவும் பெங்களூரில் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கிய வீரர் அணியில் மீண்டும் திரும்புகிறாரு. அது யார், என்ன ரச்சின் ரவீந்திரா என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூர் வாசஸ் சென்னை ரொம்ப எதிர்பார்ப்புங்க. என்னதான் சென்னை ஃபார்ம் அவுட் இருந்தாலும் இந்த பெங்களூர் மும்பை அந்த ஆர்சிபி அப்புறம் சென்னை மேட்ச்னா வந்தாலே ஒரு எப்பவுமே எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் தான் ஆர்சிபி வாசஸ் சிஎஸ்கே செம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த போட்டி குறித்து ரச்சின் ரவீந்திரா என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரொம்ப போட்டி தோத்துட்டோம், இந்த மாதிரி நாங்கள் விளையாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் பெங்களூரை வீழ்த்தி ஆக வேண்டும். நாங்கள் பிளே ஆஃப்ஸ் முன்னேறினாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்டேஜில் இந்த சீசன் நாங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் அணி நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அவங்க கிரௌண்டில் போய் வீழ்த்தனா சாதாரண விஷயம் கிடையாது, அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெங்களூர் அணியை வீழ்த்தி எங்கள் ரசிகர்களுக்கு ஆறுதல் வெற்றியாச்சு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரச்சின் ரவீந்திரா பார்த்துருக்காங்க. அது போகிற ஒரு முக்கிய வீரர் வராருன்னு சொன்னாங்களா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ரச்சின் ரவீந்திரா தான். மீண்டும் அவர் ஓப்பனிங் வரப்போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா ஒரு 2 மேட்சாக ட்ராப் பண்ணிட்டாங்க சரியாக விளையாடலன்னு சொல்லிட்டு. பட் பெங்களூர் எதிரான போட்டியில் கண்டிப்பாக ஒரு களம் இறங்க போகிறாரு, உறுதியாயிடுச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி ஒரு வெற்றி பெற்றாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப தோல்வி அடைஞ்சாச்சு. ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல் வெற்றியாச்சு தரணும்னா கண்டிப்பாக அதுவும் பெங்களூர் போன்ற ஒரு அணியை வீழ்த்தினா கண்டிப்பாக ரசிகர்கள் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அது நாளைக்கு இன்றைக்கி பண்ணுவாங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணுங்க. ஏன்னா பெங்களூர் இன்றைக்கி ஜெயிச்சா அவங்க டேரக்ட் கோ டு பிளே ஆஃப்ஸ் உறுதியாடு. ஆல்ரெடி 7 போட்டி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த போட்டி ஜெயிச்சா 8 பாயிண்ட்டுங்க. 8 மேட்ச் ஜெயிச்ச மாரி மொத்தம் 16 பாயிண்ட் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு உறுதியாகிடுவாங்க. டாப் 2 மட்டும் கொஞ்சம் போராட வேண்டியதாக வரும். அதனால் இன்றைக்கி வந்து பெங்களூருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச்சு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சென்னை அணியில் எனக்கு தெரிஞ்சு பத்திரனா உட்கார வச்சிடலாங்க. அவருக்கு அந்தளவுக்கு ஃபார்மில் நேதன் ஏல்ஸ்னு ஒருத்தர் நல்ல ஒரு ஆஸ்திரேலியா போலர் இருக்கார். நல்ல போலர், ஸ்லோ நல்லா போடுவார். அவருக்கே வாய்ப்பு தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. மேக்ஸிமம் இன்றைக்கி பத்திரனா ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தான் தகவல் வந்திருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்கிட்டேருந்து. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா பெங்களூரு நல்ல டீம், அந்த டீம் எதிராக விளையாடினா கொஞ்சம் ஃபார்ம் வச்சு விளையாடினா மட்டும் தான் முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஆர்சிபி வாசஸ் சிஎஸ்கே யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்து என்ன? இன்றைக்கி யார் நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க? மறக்காமல் கமல் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்க மறக்காமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களை கண்டிப்பாக கமலில் பின் பண்ணுறேன். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.